ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரணி ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி ஈவினிங்கு ஒரு வடை செய்யலான்னு ரெடி பண்ணியிருந்தேன். கடலப்பருப்பு வடை. இதில் பாருங்கள் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு. கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கொத்தமல்லி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். வடையை தட்டி நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இந்த மாவு லைட்டாக குறப்பாக அரைச்சிக்கிட்டேன். இந்த ஊற வச்சுருந்த பருப்பெல்லாம் அரைச்சிட்டு இந்த ஆனியனை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக பிசைஞ்சு விட்டுக்கணும். மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இது மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ பாருங்கள் பிசைஞ்சிகிட்ருக்கேன். இது நல்லா பிசைஞ்சு ஃபைனாக பிசைஞ்ச உடனே நமக்கு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். பிசைஞ்சு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் இதை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் குயிக்காகவும் செஞ்சிடலாம், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது கடைகளில் கிடைக்கிற கடலைப்பருப்பு வடை மாதிரி தான். பட் ஆனால் இது நம்ம வீட்டில் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் நிறைய நம்ம போடுவோம். கடைகளெலாம் ஆனியன் அதிகமாக போட மாட்டாங்க இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய எண்ணெய் விட்டோன்னா நம்ம எண்ணெயும் வேஸ்ட் ஆகும், பொரிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பொரித்து எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் கொஞ்சமான எண்ணெயில் ஒரு 3 பீஸ் போட்டு எடுத்தாலே நமக்கு நல்லா வந்துடும். இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இது கருகிடும். ஸோ அதனால் என்ன ஆகும், நமக்கு கருகாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேகணும். இது நல்லா வெந்துடும். இது இப்போ பாருங்கள் நான் திருப்பி விட்டுட்ருக்கேன். இது பாருங்கள் நான் 4 பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள் இது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துட்டு இந்த கடலைப்பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. ஸோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வரவங்க, ஆஃபீஸ் விட்டு வரவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சட்டுன்னு இதை ரெடி பண்ணிடலாம். இது கடலைப்பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஊற வச்சிங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லேயே ஊறிடும். ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது, 1/2 ஹவர்லேயே ஊறிடும். ஸோ பருப்பெல்லாமே 1/2 ஹவரில் ஊறிடும். இதுவும் நல்ல ஹெல்த்தியும் கூட, நல்ல ப்ரோட்டீன் கூட. நம்ம கடைகளில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம வீட்டில் நம்ம கைப்பட செஞ்சு கொடுக்கும்போது நம்ம ஹெல்த்தியாக இருக்கும். கரெக்டான பதத்தில் நம்மளும் செஞ்சு கொடுத்தோங்கிற திருப்தி இருக்கும். எத்தனை சாப்பிட்டாலும் நமக்கு எதுவும் ஆகாது. ஸோ இது டீயும் இந்த ஸ்நாக்ஸும் வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். பசங்களும் திருப்தியாக ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதனால் நான் இன்றைக்கி இதை ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு பசங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. நான் எடுத்து வைக்கும்போதே பாதி காலி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பொன்னிறமாக நமக்கு வந்திருக்கு. உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதுவே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா கரிஞ்சிரும், வேகாது. சட்டுன்னு ஃப்ளேம் அதிகமாகும்போது கருக தான் செய்யுமே தவிர உள்ளே வேகாது. ஸோ அதனால் இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மசால் வடை ரெடி ஆகிடும். இது மசால் வடை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.